ஓம் சாந்தி. முரளி டேட் 16/7/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இது புருஷோத்தம் உத்தமர்களாக ஆவதற்கான சங்கமயுகம். இதில் எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. கேள்வி: சங்கமயுகத்தில் குழந்தைகள் நீங்கள் அனைத்திலும் புண்ணிய காரியமாக எதை செய்கிறீர்கள்? பதில்: தன்னை பாபாவிடம் ஒப்படைத்து விடுவது, அதாவது சம்பூர்ண ஸ்வாகா, முழுமையாக பலி ஆகி விடுவது என்பது அனைத்திலும் பெரிய புண்ணியம். இப்போது நீங்கள் மோகத்தை விட்டு விடுகிறீர்கள். குழந்தை குட்டிகள், வீடு வாசல் அனைத்தையும் மறக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய விரதம். நீங்கள் இறந்தால் உலகமும் இறந்துவிட்டது. இப்போது நீங்கள் விகாரி சம்பந்தங்களிலிருந்து விடுபடுகிறீர்கள். பாடல்: விட்டில் பூச்சிகள் ஏன் எரியவில்லை? ஓம் சாந்தி. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தில் தந்தையின் மகிமை செய்வதாகும். இது விட்டில் பூச்சிகள் ஜோதிக்கு செய்யும் மகிமையாகும். தந்தை வந்துள்ளார் எனும் போது உயிருடன் இருந்து கொண்டே அவருடையவர்களாக ஏன் ஆகக்கூடாது? சிவத்தந்தையே வந்துட்டாரு, நம்ம வாழ்ந்துகிட்டே இந்த உடல்ல இருந்துகிட்டே உயிரோட அப்படியே நம்ம ஏன் அவருக்கு அர்ப்பணமாக கூடாது? உயிருடன் இருந்து கொண்டே என்று சொல்லப்படுவதே தத்தெடுப்பவர்களுக்கு தான். முதலில் நீங்கள் அசுர பரிவாரத்தினராக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய பரிவாரத்தினராக, அதாவது ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். உயிருடன் இருக்கும் போதே ஈஸ்வரன் உங்களை தத்தெடுத்துள்ளார். இந்த உடல்ல உயிரோட நம்ம இருக்கும் பொழுதே நீ என்னுடைய குழந்தை, நீ ஒரு ஆத்மா அப்படின்னு பாபா என்ன பண்ணிருக்கிறாரு? நம்மள தத்தெடுத்துட்டாரு. அது பிறகு சரணாகதி என்ன சொல்லப்படுகிறது? பாடுகின்றனர் இல்லையா, நான் உங்கள் முன் சரணடைந்தேன். இப்பொழுது பிரபு எப்போது இங்கு வருகிறாரோ, தமது சக்தியை சிறப்பாக காட்டுகிறாரோ, அப்போதுதான் அவர் முன் சரணடைவோம். அவர்தான் சர்வ சக்திவான் இல்லையா? நிச்சயமாக அவரிடம் கவர்ச்சி உள்ளது இல்லையா? அனைத்தையும் விலக செய்து விடுகிறார். ஆத்மால இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் விகாரத்தையும் என்ன பண்ணிடுறாரு? விலக செய்துடுறாரு. அப்ப எவ்வளோ பவர் உடையவர், சக்தி உடையவர். நிச்சயமாக யார் பாபாவின் குழந்தைகளாக ஆகின்றனரோ அவர்கள் அசுர சம்பிரதாயத்தினரின் சம்பந்தத்தில் சலிப்படைந்து விடுகின்றனர். பாபா எப்போது இந்த சம்பந்தங்கள் விட்டு போகும் என்று கேட்கின்றனர். இங்கே இந்த பழைய சம்பந்தங்களை மறக்க வேண்டியுள்ளது. அந்த சம்பந்தங்களை இருந்துகிட்டே என்ன பண்ண வேண்டியிருக்கு? மறக்க வேண்டியிருக்கு. ஆத்மா தேகத்திலிருந்து தனியாகி விடும் பொழுது பந்தனங்கள் முடிந்து போகும். இச்சமயம் நீங்கள் அறிவீர்கள், அனைவருக்காகவும் மரணம் காத்திருக்கிறது. இப்ப எல்லா ஆத்மாவுமே உடலை விட்டு போய்தான் ஆகணும், அது யாராக இருந்தாலும். மேலும் இந்த பந்தனங்கள் உள்ளன என்றால் அவை விகாரி பந்தனங்கள். இப்போது குழந்தைகள் நிர்விகாரி சம்பந்தத்தை விரும்புகின்றனர். நிர்விகாரி சம்பந்தத்தில் இருந்தோம், பிறகு விகாரி சம்பந்தத்தில் வந்தோம். சத்தியுகத்துல இருந்தோம், அங்க விகாரமே இல்லாத ஒரு சம்பந்தத்துல, இப்போ பந்தனத்துல வந்துட்டோம். மீண்டும் நமக்கு நிர்விகாரி சம்பந்தம் இருக்கும். குழந்தைகள் அறிவார்கள், நாம் அசுர பந்தனத்தில் இருந்து விடுபடுவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அசுர பந்தனத்திலிருந்து விடுபடுறதுக்கு தான் இப்ப நம்ம எல்லாருமே முயற்சி செய்துட்டு இருக்கோம். ஒரு பாபாவிடம் நினைவு மூலம் இணைய வைக்கப்படுகிறது. இந்த அசுர பந்தனங்கள்ல இருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா ஒரு பாபா கிட்ட இணையணும். இதன் மூலமா? நினைவின் மூலமாக. அந்த பக்கம் இருப்பது ஓர் ராவணன், இந்த பக்கம் ஓர் ராமர். இவ்விஷயங்களை உலகம் அறிந்திருக்கவில்லை. ராமராஜ்யம் வேண்டும் என சொல்லவும் செய்கின்றனர். ஆனால் முழு உலகமும் ராவண ராஜ்யத்தில் உள்ளது. இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. ராமராஜ்யத்திலோ தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது சத்தியுகத்துல. அது இப்போது இல்லை. ஆனால் என்ன சொல்கின்றனரோ அதை உணர்வதில்லை. ராமராஜ்யம் இருந்தது, அங்க இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையிலே அப்படி இருக்குமா அப்படின்னு உணராம ஏதோ கதை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாடவும் படுகிறது. இந்த ஆத்மாக்கள் அனைவரும் சீதைகள். ஒரு சீதையின் விஷயம் இல்லை.
ஒரு அர்ஜுனனின் விஷயமும் கிடையாது, ஒரு திரௌபதியின் விஷயமும் கிடையாது. இதுவோ அநேகரின் விஷயம் இல்லையா? ஒரு அர்ஜுனன் இருந்தாரு, ஒரு சீதை, ஒரு திரௌபதி கிடையாது. எல்லாருமே சீதைகள் தான். ஆத்மா எல்லாருமே சீதைகள் தான், எல்லாருமே அர்ஜுனர்கள் தான். ஒரு திரௌபதி கிடையாது. இது அநேகரின் விஷயமாகும். உதாரணமாக ஒருவருக்கு விளக்கம் தரப்படுகிறது. எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒருத்தரை தானே சொல்ல முடியும். அதற்காக இப்படி சொல்லப்பட்டது. அதுக்காக ஒரு திரௌபதி ஒரு சீதையெல்லாம் கிடையாது. எல்லா ஆத்மாக்களுமே திரௌபதிகள் தான், சீதைகள் தான். உங்களுக்கும் சொல்லப்படுகிறது, நீங்கள் அனைவரும் அர்ஜுனன் போன்றவர்கள். நீங்கள் சொல்வீர்கள், அர்ஜுனனும் இந்த பாகீரதம், அதாவது பிரம்மா பாபா தான். பாபா சொல்கிறார், நான் சாதாரண வயோதிகர் சரீரமாகிய இந்த ரதத்தை எடுத்துக்கொள்கிறேன். அவர்கள் பிறகு சித்திரங்களில் குதிரை வண்டியை காட்டியுள்ளனர். மகாபாரதத்துல காமிச்சிருக்காங்க இல்லையா? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, தேர் ஓட்டினாரு, வண்டி ஓட்டினாரு அப்படின்னு சொல்லி அங்க அந்த குதிரை வண்டியை காட்டியிருக்கிறாங்க. இது அஞ்ஞானம் என சொல்லப்படுகிறது. குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். இந்த சாஸ்திரங்கள் முதலியவை என்னெல்லாம் உள்ளனவோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது அப்படின்னு இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. 7 நாள் புரிந்து கொள்வதற்கான கோர்ஸ் எடுத்து கொள்ளாத வரை இவ்விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பக்தி தனிப்பட்டது, ஞானம், பக்தி, வைராக்கியம் என சொல்கின்றனர். உண்மையில் சந்நியாசிகளின் வைராக்கியம் ஒன்றும் உண்மையானது இல்லை. அவர்களுடையது உண்மை இல்லைங்கிறார். அவர்களோ காட்டிற்கு சென்று விட்டு பிறகு நகரத்துக்கு பெரிய பெரிய மாளிகைகள் ஆகியவற்றை உருவாக்குகின்றனர். வீடு வாசலை விட்டு விட்டோம் என்று வெறுமனே சொல்கின்றனர். உங்களுடையது முழு பழைய உலகத்தின் வைராக்கியம். யதார்த்தமான விஷயம் இதுதான். அது எல்லைக்குட்பட்ட விஷயம். அதனால் அது ஹடயோகம், எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் என சொல்லப்படுகிறது. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், இந்த பழைய உலகம் இப்போது அழிய போகிறது. அதனால் கண்டிப்பாக இதன் மீது வைராக்கியம் வர வேண்டும். புத்தியும் சொல்கிறது, புது வீடு உருவாகிறது என்றால் பழைய வீடு இடிக்கப்படுகிறது. நீங்கள் அறிவீர்கள், இப்பொழுது ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பழைய வீடு கலியுகத்தை மாத்துறதுக்காக, அழிக்கிறதுக்காக நிறைய ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குது. கலியுகத்திற்கு பின் சத்தியுகம் மீண்டும் நிச்சயமாக வரும். இது புருஷோத்தம யுகம் என சொல்லப்படுகிறது. புருஷோத்தம மாதமும் உள்ளது. உங்களுடையது புருஷோத்தம யுகம். புருஷோத்தம மாதத்தில் தான் தானம் புண்ணியவற்றை செய்கின்றனர். நீங்கள் இந்த புருஷோத்தம யுகத்தில் அனைத்தையும் ஸ்வாகா, அதாவது அர்ப்பணம் செய்து விடுகிறீர்கள். நீங்கள் அறிவீர்கள், இந்த முழு உலகமும் ஸ்வாகா ஆக போகிறது. ஆக முழு உலகமும் முழுமையாக ஸ்வாகா ஆவதற்கு முன்பாக நம்மை நாம் ஏன் ஸ்வாகா செய்யக்கூடாது? அதனால் உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்? அது எல்லைக்குட்பட்ட புருஷோத்தம மாதம். இதுவோ எல்லையற்ற விஷயம். புருஷோத்தம மாதத்தில் அதிகம் கதைகளை கேட்பார்கள், விரத நியமங்களை கடைபிடிப்பார்கள். உங்களுடையதோ மிகப்பெரிய விரதம். உங்களுக்கு வீடு, குழந்தைகள், குட்டிகள் இருந்தாலும் கூட மனதால் மோகத்தை விட்டு விட்டீர்கள். நீங்கள் இறந்தால் உலகம் இறந்து விட்டது போலதான். நீங்கள் அறிவீர்கள், இவை அனைத்தும் அழிந்து போகும். இப்பொழுது நாம் பாபாவுடையவர்களாக ஆகியிருக்கிறோம். புருஷோத்தம் ஆவதற்காக அனைத்து புருஷ், அதாவது மனிதர்களுக்குள் உத்தம புருஷ், இந்த லக்ஷ்மி நாராயணர் முன்னால் நின்று கொண்டுள்ளனர். நம்ம முன்னாடி லட்சியமாக, குறிக்கோளாக யார் இருக்காங்க? உத்தம புருஷ் லக்ஷ்மி நாராயணன் இருக்காங்க. இவர்களை விட உத்தமமானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. லக்ஷ்மி நாராயணர் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தனர். அவர்களை போல புருஷோத்தமர்களாக ஆவதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அவங்கள மாதிரி உயர்ந்த நிலை அடையறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். மனிதர்கள் அனைவருமே சத்கதி அடைகின்றனர். மனிதர்களின் ஆத்மா புருஷோத்தமர்களாக ஆகிவிடுகிறது என்றால், உயர்ந்த நிலையை நம்ம அடைஞ்சிடுறோம் அப்படின்னா பிறகு அது வசிப்பதற்கான இருப்பிடம் கூட அது போல் உத்தமமானதாக இருக்க வேண்டும். எப்படி குடியரசுத் தலைவர் அனைவரை காட்டிலும் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் என்றால் அவர் வசிப்பதற்காக ராஷ்டிரபதி பவன் கிடைத்துள்ளது. எவ்வளவு பெரிய மாளிகை, மலர் தோட்டம் எல்லாம் உள்ளது. இது இங்கே உள்ள விஷயம். ராமராஜ்யத்தை பற்றியோ நீங்கள் அறிவீர்கள். ராமராஜ்யம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்.
நீங்கள் சத்தியுகத்தின் புருஷோத்தமர்களாக ஆகிறீர்கள். பிறகு இந்த கலியுகத்தில் புருஷோத்தமர்களாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் சத்தியுக புருஷோத்தர்களாக ஆவதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அறிவீர்கள் நமது மாளிகை எப்படி உருவாகி இருக்கும். நாளை சத்தியுகம் ராமராஜ்யம் இருக்கும். நீங்கள் ராமராஜ்யத்தில் புருஷோத்தமர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சவால் விடுகிறீர்கள், நாங்கள் ராவண ராஜ்யத்தை மாற்றி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம். இப்போது சவால் விட்டிருக்கிறீர்கள் என்றால் ஒருவர் மற்றவரை புருஷோத்தமர்களாக ஆக்க வேண்டும். 21 பிறவிகளுக்காக தேவதைகளின் மகிமை பாடுகின்றனர். சர்வகுண சம்பன்ன அகிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம். நீங்கள் அறிவீர்கள், வேறு எந்த மனிதருக்கும் தெரியாது. நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் புருஷோத்தமர்களாகிறீர்கள். பிறகு இந்த ராவண ராஜ்யத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு முழு ஞானமும் உள்ளது. இப்போது ராவண ராஜ்யமே அழிந்து விட போகிறது. இப்போதோ சமயத்தை பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. இப்ப நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு இப்ப இருக்கக்கூடிய நேரத்துல நம்பிக்கையே கிடையாது, உத்தரவாதமே இல்லை. அகால மரணம் நடந்து விடுகிறது. யாருடனாவது விரோதம் ஏற்பட்டால் உடனே அவர்களை அழித்து விடுகின்றனர். உங்களையோ யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் அவினாஷி, அழிவில்லாத புருஷோத்தமர்கள். அவர்கள் வினாஷி, அதுவும் ராவண ராஜ்யத்தில். அவர்களுக்கு உங்களுடைய தெய்வீக ராஜ்யத்தை பற்றி தெரியாது. நீங்கள் அறிவீர்கள், நாம் நம்முடைய தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு பூஜை நடைபெறுகிறதோ அவர்கள் நிச்சயமாக நல்ல காரியம் செய்துவிட்டு சென்றுள்ளனர். இதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், ஜெகதம்பாவுக்கு எவ்வளவு பூஜைகள் நடைபெறுகின்றன. இப்போது இவர் ஞான ஞானேஸ்வரி. இப்ப இவர் ஜெகதம்பா. இந்த பிறவியில அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சிவ தந்தை கிட்ட இருந்து ஞானத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஞான ஞானேஸ்வரி. நீங்கள் ஜெகதம்பாவின் குழந்தைகள். இப்ப நம்ம எல்லாருமே ஜெகதம்பா அம்மாவனுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். ஞான ஞானேஸ்வரி மற்றும் ராஜராஜேஸ்வரி. பாபா சொல்றாரு, ஞான ஞானேஸ்வரி. இப்போ நம்ம அம்மா ஞானத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதே அடுத்த பிறவியில என்ன ஆயிடுறாங்க, ராஜராஜேஸ்வரி ஆயிடுறாங்க. இருவரையிலும் உத்தமமானவர் யாருன்னு கேட்கிறார். ஞான ஞானேஸ்வரியிலையும் ராஜராஜேஸ்வரியிலையும் உத்தமமானவர் யாரு? இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெகதம்பாவுக்கும் ராஜராஜேஸ்வரினா லட்சுமிக்கும். இதுல 2 பேர்ல உத்தமமானவங்க யாரு? ஞான ஞானேஸ்வரியிடம் சென்று அநேக விதமான மனதின் ஆசைகளை சொல்கின்றனர். அநேக பொருட்களை கேட்கின்றனர். ஜெகதம்பாவின் கோயில் மற்றும் லட்சுமி நாராயணரின் கோவிலுக்கிடையில் அதிக வேறுபாடு உள்ளது. ஜெகதம்பாவின் கோவில் மிகவும் சிறியது. ஜெகதம்பா அப்படின்னா இப்ப நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா, அதனுடைய நினைவு சின்னம். சிறிய இடத்தில் பெரிய கூட்டம் இருப்பது மனிதர்களுக்கு பிடித்துள்ளது. ஸ்ரீநாத்தின் கோவிலிலும் கூட அதிக கூட்டம் இருக்கும். கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக மரக்கம்புகளால் தடுப்பு ஏற்படுத்திக் கொள்கின்றனர். கல்கத்தாவில் காளி கோவில் எவ்வளவு சிறியதாக உள்ளது. உள்ளே, அதாவது தரையில் அதிக எண்ணெய் மற்றும் தண்ணீர் உள்ளது. உள்ளே மிகவும் கவனமாக செல்ல வேண்டியுள்ளது. அதிக கூட்டம் இருக்கும். லட்சுமி நாராயணரின் கோவிலிலோ மிகப்பெரியதாக உள்ளது. லட்சுமி நாராயணர் கோவில் அப்படின்னா மிக பெருசா இருக்கும். ஜெகதம்பாவுக்கு சிறியதாக இருப்பது ஏன்? ஏழை இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய நிலை இல்லையா, அப்ப ஏழ்மைதான. ஆக கோவிலும் ஏழ்மை நிலையில் உள்ளது. அவர் பணக்காரர் என்றால் கோவிலில் ஒருபோதும் திருவிழா நடைபெறுவது இல்லை. ஜெகதம்பாவின் கோவிலில் அதிகம் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. வெளியிலிருந்து அதிகமாக மக்கள் வருகின்றனர். மகாலட்சுமியின் கோவிலும் உள்ளது. இதையும் நீங்கள் அறிவீர்கள். இதில் லட்சுமியும் இருக்கிறார் என்றால் நாராயணனும் இருக்கிறார். அவருடன் செல்வம் மட்டுமே கேட்கின்றனர். ஏனென்றால் அவர் தன்வான் ஆகியிருக்கிறார் இல்லையா. ஜெகதம்பாவுடைய கோவிலுக்கு போயிட்டு எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கேக்குறாங்க. அதே லட்சுமியுடைய கோவிலுக்கு போகும்போது செல்வத்தை மட்டும்தான் கேக்குறாங்க. இங்கே இருப்பதோ அவினாஷி ஞான ரத்தினங்கள். செல்வத்திற்காக லட்சுமியிடம் செல்கின்றனர். மற்றபடி அநேக ஆசைகளை வைத்துக் கொண்டு ஜெகதம்பாவிடம் தான் செல்கின்றனர். நீங்கள் ஜெகதம்பாவின் குழந்தைகள். இப்ப இருக்கக்கூடிய நிலை. அப்ப உயர்ந்தவர் யாரு? ஜெகதம்பா தான்.
அனைவரின் மனது ஆசைகளையும் 21 பிறவிகளுக்கு நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். ஞானத்தை கொடுக்கிறோம் இல்லையா? ஒரே ஒரு மகா மந்திரத்தினால் அனைத்து ஆசைகளும் 21 பிறவிகளுக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றன. ஒரே ஒரு மகா மந்திரம், மன்மனா பவ, மனதால எல்லாரும் சிவத்தந்தைய நினைவு செய்யுங்க அப்படிங்கிற அந்த மகா மந்திரத்தை நம்ம கொடுக்கிறோம் இல்லையா? இதன் மூலமா எல்லாருடைய மன ஆசைகளும் பூர்த்தி ஆயிடுது. ஜெகதம்பா அம்மா இந்த ஞானத்தை தானே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய குழந்தைங்க நம்ம, அதான் ஜெகதம்பாவனுடைய குழந்தைங்க, நம்மளும் இதைதான் சொல்லணும். வேறு யாரெல்லாம் மந்திரம் முதலியவற்றை கொடுக்கின்றனரோ அவற்றில் அர்த்தம் எதுவுமே கிடையாது. பாபா புரிய வைக்கிறார், இந்த மந்திரம் கூட உங்களுக்கு ஏன் கொடுக்கிறேன்? ஏனென்றால் நீங்கள் தூய்மை இழந்தவர்களாக இருக்கிறீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்போதுதான் தூய்மை ஆவீர்கள். இதை ஆத்மாக்களுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. இதனால் தெளிவாகிறது, இந்த சகஜ ராஜயோகம் ஒரு தந்தை மட்டுமே கற்பிக்கின்றார். மந்திரமும் அவரே தருகிறார். மன்மனாபவ மந்திரம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் மந்திரம் கொடுத்திருந்தார். இந்த நினைவு வந்துள்ளது இப்பொழுது. இப்பொழுது நீங்கள் முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள். சிவ தந்தைக்கு முன்னாடி இப்ப நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து இருந்து சென்றுள்ளார். அவருடைய பைபிளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன செய்து சென்று விட்டார்? இப்போ சிவபாபா நம்ம முன்னாடி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம நடைமுறையில இந்த காதால நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப கிறிஸ்து போயிட்டாரு. ஆனா அவரு சொன்ன பைபிளை உருவாக்கி இன்னைக்கு எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவரு பிராக்டிக்கல்ல இப்ப முன்னாடி இல்ல. அதான் பாபா சொல்றாரு, அவர் என்ன செய்து விட்டு சென்றுள்ளார்? கிறிஸ்து தர்மத்தை ஸ்தாபனை செய்து விட்டு சென்று விட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிவபாபா என்ன செய்து விட்டு சென்றிருக்கிறார் என்று கிருஷ்ணர் என்ன செய்து விட்டு சென்றிருக்கிறார்? அப்ப சிவபாபா என்ன செஞ்சாரு? ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு? கிருஷ்ணரோ சத்தியுகத்தின் இளவரசராக இருந்தார். அவர்தான் பிறகு நாராயணனாக ஆனார். பிறகு புனர்ஜென்மம் எடுத்தே வந்துள்ளார். சிவபாபாவும் ஏதோ செய்துவிட்டு சென்றுள்ளார். அதனால்தான் இவருக்கு இவ்வளவு பூஜை ஆகியவை நடைபெறுகிறது. இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், ராஜயோகம் கற்பித்து விட்டு சென்றுள்ளார். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிவிட்டு சென்றுள்ளார். இந்த சொர்க்கத்தின் முதல் நம்பர் எஜமானராக அவர் ஆவதில்லை. சொர்க்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் எஜமானர் சிவபாபா கிடையாது. எப்பயுமே அவர் ஆகிறது இல்லை. எஜமானராக கிருஷ்ணர் தான் ஆனார். நிச்சயமாக கிருஷ்ணரின் ஆத்மாவுக்கு கற்பித்தார். நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். கிருஷ்ணரின் வம்சாவளியாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நம்ம தான் இப்போ கிருஷ்ணருடைய வம்சாவளிகள். ராஜா ராணியை தாய் தந்தை என்றும் உணவளிக்கும் வள்ளல் என்றும் சொல்கின்றனர். ராஜஸ்தானிலும் கூட ராஜாவை உணவளிக்கும் வள்ளல் என சொல்கின்றனர். ராஜாக்களுக்கு எவ்வளவோ மரியாதை உள்ளது. முன்பு அனைத்து புகார்களும் ராஜாவிடம் வந்தன. தர்பார் கூட்டப்பட்டது. அதாவது தவறு செய்திருந்தால் மிகவும் பச்சாதாபப்பட்டனர். தற்சமயமோ சிறை பறவைகள் அநேகர் உள்ளனர். அடிக்கடி சிறைக்கு செல்கின்றனர். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் கர்ப்ப ஜெயிலுக்குள் செல்ல மாட்டீர்கள். நீங்களோ கர்ப்ப மாளிகையில் வர வேண்டும். அதனால் பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்போது விக்கிரமங்கள் விநாசமாகும். பிறகு ஒருபோதும் கர்ப்ப ஜெயிலில் போக மாட்டீர்கள். அங்கே பாவம் நடைபெறுவது இல்லை. அனைவரும் கர்ப்ப மாளிகையில் இருப்பார்கள். குறைந்த புருஷார்த்தத்தின் காரணத்தினால்தான் குறைந்த பதவி பெறுவார்கள். உயர்ந்த பதவி அடைகிறவர்களுக்கு சுகமும் அதிகம் இருக்கும். உயர்ந்த பதவி அடையக்கூடியவங்களுக்கு சுகமும் அதிகமாக இருக்கும். இங்கே வெறும் 5 ஆண்டுகளுக்கு மட்டும் கவர்னர், பிரசிடென்ட் ஆகியோரை நியமிக்கின்றனர். நீங்கள் புரிய வைக்க முடியும், பாரதம்தான் தெய்வீக ராஜஸ்தானாக ஆயிற்று. இப்போது ராஜஸ்தானும் இல்லை, ராஜா ராணியும் இல்லை. முன்பு யாராவது அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்தார்கள் என்றால் மகாராஜா மகாராணி என்று டைட்டில் கிடைத்து வந்தது. இங்கே உங்களுடையதோ படிப்பு. ராஜா ராணியாக ஒருபோதும் படிப்பினால் ஆவதில்லை. உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் இந்த படிப்பினால் நீங்கள் உலகத்தின் மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள். ராஜா ராணியும் கூட இல்லை. ராஜா ராணியின் டைட்டில் திரேதாயுகத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. நீங்கள் இப்போது ஞானேஸ்வரி ஆகிறீர்கள். பிறகு ராஜராஜேஸ்வரி ஆவீர்கள். ஞானத்தை இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அரசாட்சி செய்வோம். யார் ஆக்குவார்? ஈஸ்வரன். எப்படி? ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம்.
நம்மளை எப்படி ராஜாவா ஆக்குறாரு? ராஜயோகத்தின் மூலம். அதாவது அவரை நினைக்க சொல்றாரு, அவர் சொல்லக்கூடிய ஞானத்தின்படி நடக்க சொல்றார். ராஜ்யத்திற்காக பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா உங்களை சொர்க்கத்தின் அதிகாரி ஆக்குகிறார். இதுவோ மிகவும் சுலபம் இல்லையா? சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர் தான் காட் ஃபாதர். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய மாட்டார். சொர்க்கத்துல சொர்க்கத்தை உருவாக்க மாட்டார். நிச்சயமாக அவர்களுக்கு சங்கம யுகத்தில் பதவி கிடைத்திருக்கிறது. இப்ப சொர்க்கத்துல போய் பதவி அடையறோம் அப்படின்னா அதற்கான போஸ்டிங் எங்க கிடைக்குது? சங்கம யுகத்திலே கிடைக்குது. அதனால் இது அழகான கல்யாணக்காரி சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. பாபா குழந்தைகளுக்கு எவ்வளவோ நன்மை செய்கிறார். சொர்க்கத்திற்கே அதிகாரி ஆக்குகிறார். சொல்லவும் செய்கின்றனர். பரமபிதா பரமாத்மா புது உலகை படைக்கிறார். ஆனால் அதில் யார் ராஜ்யம் செய்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. ராமராஜ்யம் என சொல்லப்படுவது எது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களோ ராமராஜ்யத்திற்கு லட்ச வருடங்கள் கொடுத்து விட்டுள்ளனர். கலியுகத்திற்கு 40,000 வருடங்கள் கொடுத்து விட்டுள்ளனர். பாபா சொல்கிறார், நான் வருவது சங்கம யுகத்தில் தான். வந்து பிரம்மா மூலம் விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை செய்கிறேன். சத்திய நாராயணரின் கதையும் இதுதான். அவர்கள் சாஸ்திரங்களின் கதைகளை படித்துக் கொண்டே இருக்கின்றனர். ஆனால் அதனால் எந்த ஒரு ராஜ்யமும் கிடைக்காது. மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மரம் நிச்சயமாக பழையதாக ஆகும். வளர்ச்சி அடைந்து அடைந்து பழையதாக ஆகிவிடும். சத்தியுகத்தில் நீங்கள் லக்ஷ்மி நாராயணர் சர்வகுண சம்பன்னமாக ஆகிறீர்கள். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றன. ஸ்தாபனை ஆகும் போதுதான் புதிய மரம் என்று சொல்லப்படுகிறது. புது வீடு கட்டப்படுகிறது என்றால் புதியது என சொல்வார்கள். நீங்களும் சத்தியுகத்தில் வருவீர்களே, ஆனால் புது ராஜதானி இருக்கும். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகும். ஸ்தாபனை இங்கே நடைபெறுகிறது. இந்த அற்புதமான விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இல்லை. ஆக பாபா புரிய வைத்துள்ளார். அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் இது புருஷோத்தமர்களாக ஆவதற்கான யுகமாகும். ஜீவன் முக்தி நிலையில் இருப்பவர் புருஷோத்தமர்கள் என சொல்லப்படுகின்றனர். ஜீவன் பந்தனத்தில் இருப்பவர் புருஷோத்தமர்கள் என சொல்லப்படுவதில்லை. இச்சமயம் அனைவரும் ஜீவன் பந்தனத்தில் உள்ளனர். பாபா அனைவரையும் ஜீவன் முக்தி ஆக்குகிறார். நீங்கள் அரைக்கல்பம் ஜீவன் முக்தி நிலையில் இருப்பீர்கள். பிறகு ஜீவன் பந்தன நிலை. இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களின் விரத நியமம் என்ன? பாபா விரதம் இருக்க செய்துள்ளார். உணவு பானத்தின் விஷயம் கிடையாது. அனைத்தையும் செய்யுங்கள். முக்கியமானது பாபாவை நினைவு செய்யறது மற்றும் தூய்மையாக ஆகுங்கள். முக்கியமான விஷயம் விரதமே எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு ஒரு சிவபாபா மட்டும்தான் அப்படிங்கிற விரதத்துல நம்ம இருக்கணும். பக்தியில சொல்ற மாதிரி விரதம் கிடையாது. இங்க எந்த கஷ்டத்தையும் பாபா கொடுக்கல. என்ன சொல்றாரு? என்ன மட்டும் நினைங்க. புருஷோத்தம மாதத்தில் முக்கியமாக அந்த புருஷோத்தம மாதம்னு சொல்லி விரதம் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? நீங்க புருஷோத்தம யுகத்துல இருக்கீங்க. என்ன விரதம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு? அவரை நினைக்க சொல்லி விரதம் கொடுத்திருக்கிறாரு. புருஷோத்தம மாதத்தில் முக்கியமாக பவித்திரமாகவும் இருப்பார்கள். உண்மையில் இந்த புருஷோத்தம யுகத்திற்கு மதிப்பு உள்ளது என்றால் உங்களுக்கு எவ்வளவு குஷி, எவ்வளவு நஷா இருக்க வேண்டும். இப்போது உங்களால் எந்த ஒரு பாவ கர்மமும் நடைபெறக்கூடாதுங்கிறார். செய்யக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது பாயிண்ட், இந்த புருஷோத்தம யுகத்தில் ஜீவன் முக்து சொர்க்கவாசி ஆவதற்காக புண்ணிய கர்மம் செய்ய வேண்டும். தூய்மையாக அவசியம் ஆக வேண்டும். வீடு வாசல் ஆகியவை அனைத்தும் இருந்தாலும் மனதால் மோகத்தை அகற்றிவிட வேண்டும். 2வது பாயிண்ட், ஸ்ரீமத் படி தன்னுடைய உடல் மனம் செல்வத்தால் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். மற்றவர்களை புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம். சகயோகத்தின் மூலம் உங்களை சகஜ யோகியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக. சகயோகத்தின் மூலம், அதாவது ஒத்துழைப்பின் மூலம்
உங்களை சகஜ யோகியாக, எளிதான யோகியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக. விளக்கம்: சங்கம யுகத்தில் தந்தைக்கு, இறைவனுக்கு சகயோகியாக ஒத்துழைப்பு செய்யக்கூடியவர்களாக ஆவதுதான் சகஜ யோகியாக ஆவதற்கான வழிமுறையாகும். யாருடைய ஒவ்வொரு எண்ணமும், சொல்லும், செயலும் தந்தையின் அல்லது தங்களுடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யும் காரியத்தில் சகயோகம் செய்வதாக, அதாவது ஒத்துழைப்பு கொடுப்பதாக இருக்கிறதோ அவரே ஞானி ஆத்மா, யோகி ஆத்மா மற்றும் நிரந்தர உண்மையான சேவாதாரி என்று அழைக்கப்படுகின்றார். மனதால் முடியாவிட்டால் உடலால் சேவை செய்யுங்கள். உடலால் முடியாவிட்டால் செல்வத்தால் சேவை செய்யுங்கள். செல்வத்தாலும் முடியாவிட்டாலும் உங்களால் எதன் மூலம் ஒத்துழைக்க முடியுமோ அதன் மூலம் சகயோகியாக, ஒத்துழைப்பாளராக ஆகுங்கள். இதுவும் ஒரு வகையான யோகம்தான். நீங்கள் தந்தைக்குரியவராக ஆகிவிட்ட பிறகு தந்தையும் நீங்களும் மட்டுமே, மூன்றாவதாக வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் இருந்தால் இதன் மூலம் நீங்கள் நிரந்தர யோகியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: சங்கமயுகத்தில் சகித்துக் கொள்வது, அதாவது இறப்பது என்பதுதான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதாகும். இந்த சங்கம யுகத்தில் சகித்துக் கொள்வதுதான், அதாவது இறப்பதுதான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதாகும். நல்லது. ஓம் சாந்தி.